உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் தீராத வயிற்று வலிக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு சித்தர்கள் வைத்த பெயர் தீராத குண்மம். குண்மம் என்றால் அளவிற்கு அதிகமாக வயிற்று பகுதியில் காற்று ஏற்பட்டு ஒரு அளவிற்கு அதிகமாக வலி ஏற்படும். அந்த வலியை குண்மம் என்று வரையறுக்கிறார்கள். நாம் தூய தமிழ் தீராத வயிற்று வலி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வயிற்று வலி வந்துவிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வலியும் வேதனையும் ஏற்படும். அந்த சமயத்தில் அடிவயிற்று பகுதியில் சுருண்டும் அளவிற்கு வலி வந்து அவர்களால் எந்த ஒரு அளவிலும் உணவு உட்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு வகையான மயக்கங்கள் ஏற்படும். அதையும் மீறி அவர்கள் ஏதேனும் உணவு உண்டுவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு வாந்தி எடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு தலை மயக்கம், உடல் முழுவதும் ஒரு வகையான வலி ஏற்படும். இதை குண்மம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அந்த துயரமான வலியிலிருந்து மிக எளிமையான முறையில் எவ்வாறு நம்மை மீட்டு கொள்ளலாம் என்பதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட முதன்மை மூலிகை நெல்லிக்காய். ஆம்லா என்று அழைக்கக்கூடிய, ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய நெல்லிக்கனி. இதை நெல்லிக்கனி என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்றால் இந்த நெல்லிக்கனி மிகுந்த புளிப்பு சுவையுடைய ஒரு அற்புதமான பழமாகும். இளமையை என்றும் பராமரிப்பதில் மிகுந்த நன்மை உண்டான ஒரு பழம் இந்த நெல்லிக்கனி. மேல் தோல் மினுமினுப்பு மற்றும் கூந்தல் பராமரிப்பிற்கு அற்புதமான ஒரு தைலமாக விளங்குகின்றது. நெல்லி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே பல்வேறு வகையான நோய்களை போக்கின்றது. நெல்லிக்காய்களை தினந்தோறும் நாம் 1 முதல் 2 காய்கள் உண்டு வந்தால் வைட்டமின் சி என்கிற சத்து கிடைத்து ஸ்கர்வி என்கிற தோல் நோய் சம்பந்தப்பட்ட நோய் பரிபூர்ணமாக விலகுகின்றது. மேலும் நெல்லிக்கனியை தினந்தோறும் நாம் உண்டு வந்தால் ஆயுளை நீட்டித்து கொள்ளலாம் என்று சித்தர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் நெல்லிக்கனியும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்துப்பு. மிக சிறந்த வைத்திய முறைக்கும் பல்வேறு வகையான ரச உப்பு கட்டுகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்துப்பு. பொட்டுலுப்பு, சவுட்டுலுப்பு, சோற்றுப்பு, இந்துப்பு, வெடியுப்பு என்று பல்வேறு வகைகள் உப்புக்களில் இருக்கின்றன. ஒவ்வொரு வகையான உப்புக்கும் ஒரு மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. இந்த இந்துப்பு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் உப்பை போல் இருப்பினும் பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் உள்ளடக்கியது. வயிற்று வலியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்துப்பை பயன்படுத்தினால் அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்படாது. குண்ம நோய் இருப்பவர்கள் முறையாக பத்தியமாக இந்துப்பை பயன்படுத்தினால் அவர்களுக்கு குண்ம நோய் அளவே நீங்கிவிடும். கை கால்களில் வலி உடையவர்கள் இந்துப்பை நீரில் இட்டு கரைத்து மிதமான சூட்டில் கை கால்களை நனைத்து வந்தால் அவர்களுக்கு வாத வலிகள் பறந்தோடிவிடும். மேலும் பல்வேறு வகையான ரசாயன மாற்றங்களால் உடல் சீரழிந்து இருந்தால் அந்த உடலை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்துப்பு. இந்துப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஏலக்காய். ஏலக்காய் மிக சிறந்த வாந்தி நிறுத்தி, குமட்டல் போக்கி என்று கூறுகிறார்கள். உடலுக்கு தேவையான ஆற்றல், பல்வேறு வகையான நாற்றங்களை அதிகரிக்கக்கூடிய, கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் ஏலக்காயிற்கு உள்ளது. வயிற்று பகுதியில் வலி இருந்தாலோ கிருமிகள் இருந்தாலோ ஏலக்காய் குடிநீரிட்டு குடித்து வரலாம். அல்லது ஏலக்காயை 1, 2 என்ற முறையில் மட்டும் மென்று திண்டு வந்தால் அந்த பல்களில் உள்ள கரைகள், கிருமிகள் நீங்கி வயிற்று பகுதியில் உள்ள பல்வேறு வகையான கிருமிகளை அழித்துவிடும். ஆண்கள் ஏலக்காயை அளவோடு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அளவிற்கு அதிகமாக ஏலக்காயை பயன்படுத்தினால் விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். ஆகையால் அளவோடு பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாட்டு பசும்பால். தேகத்திற்கு புஷ்டி தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசும்பால். தாய்ப்பாலிற்கு இணையான மருத்துவ குணங்கள், பல்வேறு வகையான புரத சத்துக்கள் அடங்கி இருப்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக லவங்கப்பூ. அதை கிராம்பு என்றும் அழைப்பார்கள். கிளவ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வாய்ப்பகுதியில் உள்ள கிருமிகளை போக்கும். பல் துவாரங்களில் ஏற்படக்கூடிய விஷப்பூச்சிகளை அரித்து கொண்டிருக்கின்ற விஷப்பூச்சிகளை அழிக்கும். நமக்கு பல்வேறு வகையான பொருட்களில் இந்த கிராம்பு கிடைக்கின்றது. லவங்கப்பூ தைலம் என்று கடைகளில் விற்கிறார்கள். அந்த லவங்கப்பூ தைலத்தை பஞ்சில் ஊற்றி வாய் சொத்தை பல்லில் நாம் அழுக்கிக் கொண்டே வந்தால் அந்த பல்லிலிருந்து ஒரு வகையான பூச்சி வெளியேறி சுத்தமான கரையில்லாத வெண்மையான பற்களை நாம் பெறலாம். மேலும் உடலில் உள்ள பல்வேறு அழுக்கு கழிவுகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் லவங்கப்பூ. மேலும் குடல் பகுதியில் கிருமிகள் இருந்தால்
அவற்றை உறிஞ்சி மலத்தின் வழியாக தள்ளக்கூடிய ஆற்றல் லவங்கப்பூவிற்கு இருப்பதால் அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சுக்கு மிக சிறந்த குன்மம் போக்கி. நாம் பலமுறை நிகழ்ச்சிகளில் கூறியிருக்கிறோம், குன்மம் என்றால் தீராத வயிற்று வலி. அந்த குன்மத்தை போக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிற்கு உள்ளது. சுக்கை எப்பொழுதுமே நாம் மேல் தோல் நீக்கி பயன்படுத்தலாம், அல்லது சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து நன்றாக காய வைத்து எடுத்து பயன்படுத்தினால் மிகுந்த மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாக மாறிவிடும். நாம் சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து காய வைத்து எடுத்த சுக்கை பயன்படுத்துகின்றோம். இந்த சுக்கை நண்பகல் வேளையில் சாதத்தோடு தூள் செய்து பிசைந்து பசுனை விட்டு சாப்பிட்டு வந்தால் தீராத வயிற்று வலி பறந்துவிடும். மேலும் வயிற்று பகுதியில் உள்ள உளைச்சல்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் சுக்கிற்கு இருப்பதால் சுக்கையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீரகம், நற்சீரகம், கருஞ்சீரகம் மற்றும் பல்வேறு வகையான ஜீரகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஜீரகத்தை குடிநீராக்கி நாம் குடித்து வந்தால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் தீரும். இரத்த அழுத்த மாற்றத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதற்கு உள்ளது. இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல், பல்வேறு வகையான நோய்கள் வராத வண்ணம் ஒரு ஆன்டிபயாட்டிக்காக நோய் எதிர்ப்பு பொருளாக செயல்படுகின்ற அற்புதமான ஒரு பொருள் சீரகம். நாம் ரசம் போன்ற பொருட்களில் உணவாக சேர்த்து வந்தால் இதற்கு கோழைக்கட்டு, நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள் மிளகோடு சேருவதனால் பல்வேறு வகையான ஆற்றல்கள் இதற்கு இருப்பதால் நாம் சீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக திப்பிலி, பல்வேறு வகையான பொருட்களுக்கு இது ஒரு இடுமருந்தாக சேர்ப்பதால் இது மிக சிறந்த ஒரு ஆற்றல் பெற்றுள்ளது. திப்பிலியை தீநீராக்கி குடித்து வந்தால் கபசுரம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் கிருமிகள் எல்லாம் அழிந்து சுரங்களை முழுமையாக தீர்த்துவிடும். திப்பிலிக்கு மிக சிறந்த ஆற்றல் என்னவென்றால் தொண்டை பகுதியில் உள்ள வறட்டு இருமலை போக்கக்கூடிய ஆற்றல், ட்ரை காஃப் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமலை போக்கும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய கக்குவான், ஊப்பிங் காஃப் என்று சொல்லக்கூடிய கக்குவானை தீர்க்கும். பல்வேறு வகையான நோய் கிருமிகளை அழிப்பதில் முதன்மை பங்கு வகிக்கின்ற திப்பிலியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பூண்டு, கேர்லிக் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். பூண்டு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. பூண்டு தைலம், பூண்டை நசுக்கி நாம் தலைவலி, ஒற்றை தலைவலி இருக்கும் இடத்தில் சிறிது தேய்த்து வந்தால் ஒற்றை தலைவலி பரிபூர்ணமாக பறந்தோடிவிடும். பூண்டை நாம் சமையலாக செய்து சாப்பிட்டு வரலாம். குழந்தை பெற்றவர்கள் பூண்டை வேக வைத்து சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அளவிற்கு அதிகமாக சுரக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டிற்கு உள்ளது. பூண்டை நாம் பல்வேறு வகையான பொருட்களாக பயன்படுத்தி வரலாம். புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இதனிடத்தில் உள்ளது. மேலும் பூண்டை நம் கிராமப்புறத்தில் தினந்தோறும் சாப்பிடுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அற்புதமான ஒரு பொருள். பூஞ்சை காளானால் வரக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் பூண்டிற்கு இருக்கின்றது. மேலும் பூண்டை கொண்டு நாம் தீநீராக்க தயாரித்து குடித்து வந்தால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும் என்பதால் நாம் பூண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தனியா. தனியா மிக சிறந்த ஒரு வாசனை ஊக்கி, வெகுட்டல் போக்கி, நிறம் தரக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கின்றது. நிறம் தருகின்றது என்றால் உடலில் உள்ள அழுக்குகளை வெளியே தள்ளி பூரண நிறத்தை தரக்கூடிய ஆற்றல் தனியாவிற்கு உள்ளது. நாம் மிளகாய் தூளோடு இந்த தனியா தூளையும் சேர்த்து வந்தால் நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு பொருளாக இது மாறிவிடும். மேலும் மிக சிறந்த வாசனை ஊக்கி, எந்த ஒரு பொருளோடு தனியாவை சேர்ந்தால் மிகுந்த வாசனை தந்து குடல் பகுதியை சுத்தம் செய்கின்ற அற்புதமான ஆற்றல் தனியாவிற்கு உள்ளது. ஆகையால் தனியாவையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாட்டு பசுனை, மிக சிறந்த உடலை குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு பொருள் எது என்று கேட்டால் உடனடியாக நாம் அடையாளம் காட்டுகின்ற அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசுனை. ஏனென்றால் நாட்டு பசுநீருக்கு உடலில் உள்ள வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஒரு மனிதனுக்கோ எல்லாருக்கும் சேர்ந்து வரக்கூடிய வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய குன்ம நோய்க்கு அடிப்படை காரணம் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை தவிர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசுனை. தோலிற்கு அழகு, மினுமினுப்பு, குழந்தைகளுக்கு வளரக்கூடிய ஆற்றல்கள் அத்தனையும் பசுனையில் இருக்கின்றது. நாம் பசுனையை சாதாரணமாகவே சாதத்தோடு விட்டு பிசைந்து சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான பலத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசுனை. நெய்யை எப்பொழுதும் நாம் உருக்கி பயன்படுத்தினால் கொழுப்பு சத்துக்கள் இல்லாமல் மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு எண்ணெயாக மாறிவிடுகின்றது. ஆகையால் தான் நாம் எப்பொழுதுமே நெய்யை உருக்கியே சாப்பிட வேண்டும், மோரை பெருக்கி சாப்பிட வேண்டும் என்பார்கள். எந்த அளவிற்கு மோரில் நாம் நீரை ஊட்டி தண்ணீராக குடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு வெட்டை என்று சொல்லக்கூடிய உஷ்ண நோயை தணித்துவிடும். தீநீராக குடிநீரை
நாம் சுருக்கி சாப்பிட வேண்டும் என்பார்கள். சுருக்கி என்றால் கொதிக்க வைத்து 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை 50 மில்லி அளவிற்கு கொதிக்க வைத்து குடித்தால் வயிற்று பகுதியில் உள்ள உஷ்ணங்கள் படிப்படியாக தணிந்துவிடும். இதற்கு ஒரு பழமொழியே உள்ளது, நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடு என்பார்கள். அந்த அளவிற்கு சித்த மருத்துவத்தில் நெய்யிற்கு மிகுந்த பலம் என்பதால் நாட்டு பசுநெய்யும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு, வால்மிளகு, வெள்ளை மிளகு, குறுமிளகு, எல்லா வகையான மிளகிற்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணம் உள்ளது. நாம் குறுமிளகு என்று அழைக்கக்கூடிய சமையல் மிளகை எடுத்து வைத்துள்ளோம். விஷம் போக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல். நாம் மருந்து வைத்துள்ளார்கள் என்பார்கள் கிராமத்தில். அது ஒரு வகையான பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வியாதி. அந்த மருந்து வைத்துள்ளது என்று ஏதேனும் பொருள் வயிற்று பகுதியில் இருந்தால் அந்த கழிவுகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு உள்ளது. மிளகை நாம் 1-2 முறையில் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேக நலன் ஏற்பட்டு வறட்டு இருமலை அகற்றி சளியை அகற்றும், கோழையை நீக்கக்கூடிய ஆற்றல் அற்புதமான ஒரு பொருள். வயிற்று பகுதியில் உள்ள குன்ம நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு இருக்கின்றது என்ற காரணத்தால் அதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இஞ்சி, மேல்தோல் நீக்கிய அற்புதமான ஒரு இஞ்சியை நாம் பயன்படுத்தி வந்தால் மிக சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகின்றது. ஜீரண சக்தியை சரி செய்து நரம்பு மண்டலத்திற்கு வலு சேர்க்கின்றது. மேலும் ஜீரண உறுப்புகளை சுத்தமான முறையிலையும் தூய்மையான முறையிலும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் இஞ்சிற்கு உள்ளது. நமக்கு புளியேப்பம் மற்றும் மந்தம் என்று வந்துவிட்டால் சிறு இஞ்சி துண்டுகளை வாயிலிட்டு கடித்து அதன் சாறை நாம் முழுங்கி வந்தால் படிப்படியாக ஜீரண சக்தி ஏற்பட்டு ஏப்பம் வந்து சரியாக நமக்கு ஜீரண சக்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இஞ்சி. ஆகையால் இஞ்சியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு மிகவும் வயிற்று வலியால் துன்பப்படுகிறவர்கள், அதிக அளவிற்கு குன்ம நோய் என்று சொல்லக்கூடிய தீராத வயிற்று வலியால் துன்பப்படுகிறவர்களுக்கு மிக எளிமையான ஒரு மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் நாம் பூண்டு, இஞ்சி, நெல்லிக்கனி இவை மூன்றையும் தலா 50 கிராம் சமையடை என்று கூறுவார்கள். 50 கிராம் 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதன் சாறுகளை தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாறுகளை கொண்டு எவ்வாறு நாம் மருந்தை தயார் செய்ய போகின்றோம் என்பதை சிறிது இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். நாம் இடைவெளிக்கு முன்பாக தீராத குன்மம் என்று அழைக்கக்கூடிய தீராத வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருந்துகளின் பெயர்களை பார்த்தோம். அவற்றில் இருந்து நாம் நெல்லிக்கனி, பூண்டு மற்றும் இஞ்சி இவை மூன்றையும் மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு சாறாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மருந்து பொருட்களை எவ்வாறு நாம் தயார் செய்ய வேண்டும் என்கிற அளவு முறைகளை கூறுகிறேன், நன்றாக குறித்து கொள்ளுங்கள். ஏலக்காய் 5 கிராம், இந்துப்பு 5 கிராம், சீரகம் 5 கிராம், சுக்கு 5 கிராம், கிராம்பு 5 கிராம், திப்பிலி 5 கிராம், மிளகு 5 கிராம், தனியா 5 கிராம். இவை அத்தனை பொருட்களையும் நாம் தூய்மையான ஓர் நீரில் நன்றாக கழுவி விட்டு காய வைத்து கொண்டு அதை சன்னமான முறையில் நாம் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தனை பொருட்களின் மருந்து கலவை என்றால் சேர்ந்த அத்தனை பொருட்களினுடைய மருந்து கலவையை நாம் தூய்மையான முறையில் நன்றாக தயாரித்து சன்னமாக தூளாக எடுத்து வைத்துள்ளோம். இவற்றையெல்லாம் கொண்டு தீராத குன்ம நோய்க்கான மருந்துகளை நாம் எவ்வாறு தயார் செய்யலாம் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் அதற்கு நாம் நாட்டு பசுநெய்யை ஓர் 50 மில்லி அளவிற்கு விட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நெய் நன்றாக உருகிவிட்டது. அப்படி என்றால் நன்றாக காய்ந்து விட்ட பசு நெய்யில் நாம் முதலில் ஒரு தேக்கரண்டி, முழுமையான தேக்கரண்டி அளவிற்கு நெல்லிக்கனி சாறு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு தேக்கரண்டி அளவிற்கு இஞ்சி சாறு, அடுத்ததாக ஒரு தேக்கரண்டி அளவிற்கு பூண்டு சாறு. பசு நெய்யில் 3 சாறுகளையும் சேர்த்து ஓரிரு நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். ஒவ்வொரு சாறில் இருந்து கிடைக்கக்கூடிய நீர் சத்துக்கள் நெய்யோடு சேர்ந்து நன்றாக சுண்டும் வரை நாம் காய்ச்ச வேண்டும். அடுத்ததாக நாட்டு பசும்பால் ஒரு முழு அளவு தேக்கரண்டி,
அத்தனை பொருட்களும் நன்றாக பசு நெய்யில் இப்போது பொன்னிறமாக உள்ளே சிவந்து விட்டது. அடுத்ததாக நாம் அத்தனை மருந்து பொருட்களையும் 5 கிராம் அளவிற்கு எடுத்து அரைத்து வைத்த கலவையில் இருந்து 3 முழு தேக்கரண்டி அளவிற்கு சிறிது சிறிதாக சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். மருந்து பொருட்கள் நன்றாக சிவக்கும் வரை வானிலையில் நாம் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அத்தனை பொருட்களும் பச்சையாக இருந்தால் அந்த பரிபூரண மருத்துவ குணங்கள் அதற்கு இருக்காது. நன்றாக காய்ந்த பசுநெய்யில் அத்தனை பொருட்களும் சிவக்கும் வரை நன்றாக வேக வேண்டும். மருந்து பொருள் பசுநெய்யில் நன்றாக சிவந்து விட்டது. சிவந்த அந்த மருந்து பொருளை ஒரு வகையான கிரேவி என்பார்கள். அந்த கிரேவி தன்மையுடன் இருக்கக்கூடிய பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிக அற்புதமான தேரையர் என்கிற சித்தர் பெருமகனால் எழுதப்பட்ட தேரையர் வகாடம் என்கிற நூலில் குன்ம வலி நோய் தீருதல் என்கிற படலத்தில் பாடல் 36ஆம் பாடலில் மிக அற்புதமான எளிமையான முறையில் இந்த பொருட்களை கொண்டு அந்த லேகியத்தை செய்ய கூறியிருக்கின்றார். அந்த வகையில் நாம் தேரையர் முறைப்படி மிக அற்புதமான ஒரு லேகியத்தை நாம் செய்திருக்கின்றோம். குன்மவலி லேகியம் மிகுந்த நறுமணத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லேகியம். ஏனென்றால் பசுநெய், சீரகம், மிளகு இவையெல்லாம் சேர்ந்து நறுமணத்துடன் இருப்பதோடு மிகுந்த சுவையாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு லேகியம். இந்த லேகியத்தை தீராத வயிற்று வலி மற்றும் அதீத குன்ம வலி என்று சொல்வார்கள். அளவிற்கு அதிகமாக வயிற்று வலி, அவர்களுக்கு என்ன சிகிச்சை செய்தாலும் நவீன மருத்துவத்தில் ஓரிரு நாட்கள் மட்டுமே கட்டுக்குள் இருக்கும். மீண்டும் அந்த வலி வந்துவிடும். அந்த வலிகளை போக்குவதற்கான அற்புதமான ஒரு லேகியம். இந்த லேகியத்தின் மற்றொரு 3 பயன்கள் என்னவென்றால், அதீதமாக இருக்கக்கூடிய கேஸ் டபுள் காற்று பிரிதல் பரிபூர்ணமாக இருக்கும். மார்பு பகுதியில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அந்த அடைப்புகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். முதுகு தண்டுவடத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல். இந்த லேகியம் குன்ம வலியை தீர்ப்பதோடு இல்லாமல் 3 வகையான நோய்களையும் கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அற்புதமான ஒரு லேகியமாக இது திகழ்கின்றது. அன்பான நேயர்களே, எளிமையாக பொருட்களை கொண்டு நாம் அற்புதமான ஒரு லேகியத்தை செய்து வைத்துள்ளோம். இந்த லேகியத்தை சாப்பிடும் அளவீடு முறைகளை கூறுகிறேன். காலை வேளையில் உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு பெரிய நெல்லிக்கனி அளவிற்கு சுமார் 10 கிராம் அளவிற்கு இந்த லேகியத்தை 21 நாட்கள் குடித்து வந்தால், அவர்கள் சாப்பிட்டு வந்தால், அவர்களுக்கு படிப்படியாக எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும், வயிற்று வலியாக இருந்தாலும், தீராத குன்ம வலியாக இருந்தாலும் நாளடைவில் கட்டுக்குள் கொண்டு வந்து 21 நாட்கள் முடிவதற்குள் பூரணமாக நீங்கிவிடும். கண்டிப்பாக இந்த லேகியத்தை சாப்பிட்ட பின்னர் ஒரு அரை டம்ளர் அளவிற்கு வெந்நீர் பருக வேண்டும். இம்மாதிரியாக நாம் முறையாக செய்து வந்தால் தீராத வயிற்று வலி, குன்ம வலி எல்லாம் பறந்தோடிவிடும். எந்த ஒரு வியாதியும் அவர்களை அணுகாது. ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு அற்புதமான லேகியம். மிக எளிமையான இந்த லேகியத்தை நீங்கள் தயாரிக்கலாம். இதனுடைய மருத்துவ குணங்களை பிறருக்கும் கூறலாம். ஏனென்றால் பல்வேறு வகையான உணவு பழக்கங்களால் மற்றும் மது பழக்கங்களால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, பல்வேறு வகையான குளிர்பானங்கள் சாப்பிட்டு அந்த தொற்று நோய் கிருமிகளால் வரக்கூடிய வயிற்று வலி, எல்லா வகையான குன்ம வலியும் தீர்ப்பதோடு வயிற்று பகுதியை மிகவும் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு லேகியம் இந்த குன்ம வலி லேகியம். இதை நீங்களும் செய்யலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதனுடைய மருத்துவ குணத்தை கூறி அவர்களையும் செய்ய சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு லேகியம். அன்பான நேயர்களே, இந்த லேகியத்தை நீங்களும் சாப்பிடலாம், பிறருக்கும் சாப்பிட அறிவுரை கூறலாம். இடைவெளிக்கு முன்பாக நாம் அதீத குன்மவலி என்று சொல்லக்கூடிய வயிற்று வலியை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம், அதற்கான மூலிகைகள் என்னவென்று பார்த்தோம். அந்த செய்முறையும் பார்த்தோம். இப்பொழுது ஒரு சிலருக்கு உணவினால் ஒவ்வாமை ஏற்பட்டு அவர்களுக்கு வயிற்று வலி வந்தால் அவற்றை எவ்வாறு எளிதாக போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான ஓர் துணை மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட முதன்மை மூலிகை குப்பை மேனி. பல்வேறு வகையான சித்தர்களால் அடையாளம் காணப்பட்ட ஓர் அற்புதமான
தங்கச் சத்துள்ள ஒரு மூலிகை குப்பை மேனி. அடுத்ததாக கல் உப்பு. மிகுந்த சுவையையும் நா வறட்சியும் கட்டுக்குள் கொண்டு வந்து பல்வேறு வகை நோய்களை வரக்கூடாத அளவிற்கு ஒரு கிருமி நாசினியாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் உப்பு. இவை இரண்டையும் கொண்டு நாம் அற்புதமான ஒரு மருத்துவத்தை செய்ய போகின்றோம். என்னவென்றால் குப்பை மேனி பொடி. அதற்காக முதலில் நாம் வெறும் வாணலில் எண்ணெய் விடாமல் வெறும் வாணலில் குப்பை மேனி இலைகளை 10 கிராம் அளவிற்கு இட்டு வதக்க வேண்டும். நன்றாக இலை வதங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் நாம் உப்பு ஒரு 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். நன்றாக உப்பு வறுக்க வேண்டும். இலை தீயும் வண்ணம் அதை நாம் நன்றாக வறுக்க வேண்டும். காயும் அளவிற்கு இரண்டையும் வறுத்து தனியாக எடுத்துக்கொள்ளலாம். உப்பு நன்றாக வறுத்து விட்டது. ஆகையால் தான் வறுத்த உப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் வறுத்த உப்பிற்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டு என்பதால் வறுத்த உப்பையும் பச்சையாக நாம் போட்ட குப்பை மேனியிலையும் நன்றாக கருத்து வறுத்து விட்டது. இவை இரண்டையும் சேர்த்து ஓர் 2 கிராம் அளவிற்கு நன்றாக சுருட்டி வெறுகடி அளவு என்று சொல்லக்கூடிய கட்டை விரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல் இவை மூன்றையும் சேர்த்து ஓர் அளவாக எடுக்க வேண்டும். இம்மாதிரியான ஒரு அளவு எடுத்து வாயிலிட்டு நன்றாக மென்று திண்டுவிட்டு வெந்நீர் 1/2 டம்ளர் குடித்து வந்தால் பரிபூரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய உணவு தொந்தரவுகளால் வரக்கூடிய குன்மவலி மற்றும் கிருமிகளால் வரக்கூடிய வயிற்று வலி தொடர்ந்து 7 நாட்கள் இம்மாதிரியாக உண்டு வந்தால் பூரணமாக நலம் பெறலாம். வயிற்று பகுதியில் உள்ள கிருமிகள் மலத்தின் வழியாக வெளியேறிவிடும். அன்பான நேயர்களே, இதற்கு எந்த 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வைத்திய முறையாகும். நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய குப்பை மேனி இலை, நம் வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய கல் உப்பு இவை இரண்டையும் கொண்டு நாமே இந்த மருத்துவ பொருளை செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி பூரணமாக சரி செய்து கொள்ளலாம். வயிற்று பகுதியில் உள்ள கிருமிகளும் வெளியேறிவிடும். மிக எளிமையான இந்த மருத்துவத்தை நீங்களும் செய்து பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொண்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.